ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றிய வினா விடைகள் தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த நாள் எப்போது? விடை ஜனவரி 29, 1897. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? விடை 1938 மற்றும் 1939. விளக்கம்: ஆனால் 1939 அவர் காங்கிரஸிலிருந்து விலகினார். இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யார்? விடை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? விடை ஒடிசா. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எழுதிய முக்கிய நூலின் பெயர் என்ன? விடை தி இண்டியன் ஸ்ட்ரகிள். விளக்கம்: இந்த நூல் 1920 முதல் 1942 வரை நடந்த இந்திய விடுதலை இயக்கத்தை பற்றி விளக்கியது. எந்த நிகழ்வு சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வைத்தது? விடை ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஜெய் ஹிந்த் என்ற கோஷத்தை முதலில் பயன்படுத்தியவர் யார்? விடை சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸின் மரணம் எப்போது நடந்தது? விடை 18 ஆகஸ்ட் 1945. சுபாஷ் சந்திர போஸ் தனது இராணுவத்தின் மூலம் இந்தியாவின் சுதந்திரத்தை எவ்வாறு பெற முயற்சித்தார்? விடை ஆயுதம் பிடித்து போராடும் வழியிலே. சுபாஷ் சந்திர போஸ் எந்த அரசியல் கட்சியில் ஆரம்பத்தில் சேர்ந்தார்? விடை இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய விடுதலைக்காக அவர் அமைத்த அமைப்பின் பெயர் என்ன? விடை இந்திய தேசிய இராணுவம். சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு முக்கிய பட்டம் என்ன? விடை நேதாஜி. சுபாஷ் சந்திர போஸ் தந்தையின் பெயர் என்ன? விடை ஜானகிநாத் போஸ். சுபாஷ் சந்திர போஸ் கல்வி பெற்ற புகழ்பெற்ற கல்லூரி எது? விடை பிரசிடென்சி கல்லூரி, கல்கத்தா. சுபாஷ் சந்திர போஸ் ICS தேர்வில் வெற்றி பெற்ற ஆண்டு எது? விடை 1920. சுபாஷ் சந்திர போஸின் மனைவி பெயர் என்ன? விடை எமிலி ஷென்கேல்.
ஆசை எனக்கு இல்லை பாட்டு கேட்டிட என்ற பாடலை பாடியவர் யார்? விடை சுபாஷ் சந்திர போஸ். ஜானகிநாத் போஸுக்கும் பிரபாதேவி அம்மையார் அவர்களுக்கும் சுபாஷ் சந்திர போஸ் எத்தனையாவது மகனாக பிறந்தார்? விடை 9வது மகனாக பிறந்தார். சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை நிறுவியவர் யார்? விடை சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் இறுதி முறையாக பார்த்த இடம் எது? விடை தைபே, தைவான். சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பான் சென்றபோது எந்த வழியை பயன்படுத்தினார்? விடை ஜெர்மனி சப்மெரின் மூலம் இந்திய பெருங்கடல் வழியாக ஜப்பான் சென்றார். சுபாஷ் சந்திர போஸ் மறைந்து வாழ்கிறார் என்ற கருத்தை பரப்பிய விவாதம் எப்போது ஆரம்பமானது? விடை 1945க்கு பிறகு. ஆசாத் ஹிந்த் என்ற அரசாங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது? விடை 21 அக்டோபர் 1943. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த நாளான ஜனவரி 3 அன்று எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? விடை பாரதிய வீரர் தினம். சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஐரோப்பிய நாட்டில் வாழ்ந்த அனுபவம் உள்ளவர்? விடை ஜெர்மனி. தூய ரத்தம் கொடுங்கள் சுதந்திரம் தருகிறேன் என்ற பேச்சு யாருடையது? விடை சுபாஷ் சந்திர போஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.